மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வெட்டி லாக் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கேயும் வரல. ஏன்னா எப்போவுமே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி எங்கேயும் வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த பேக்கரியில் உள்ள ஸ்நாக்ஸை வந்து நம்ம வெளியூரில் இந்த மாதிரி இடத்துல சாப்பிட முடியாது. நான் சொல்கிறது இந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி சொல்லலை. அது வெளியூரில் எல்லா இடங்கள்லையும் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் இந்த பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த கேக்கு, இந்த பஃப்ஸு, இந்த வெஜ்ஜு ரோலு, ஸோ இங்கே புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க. இவங்க லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார் கெஃபே அப்படிங்கிற பேரில் சொல்லி அவங்க வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பேக்கரியில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்நாக்ஸ், அதாவது கேக்காக இருக்கட்டும், பட்டர் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இந்த இந்த சேமியா கேக் மாதிரிலாம் சொல்லுவாங்க, அது இந்த பொலி எல்லாமே அவங்க வந்து வச்சு இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது? நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஊர் மக்களுக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இங்கே வந்திருக்கவங்களுக்கு இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு நினச்சாலும் சரி, அவங்க இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதனால் ஆனால் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மொக்கை வாங்கியாச்சு. அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லு வாங்காமல் வந்துட்டோம். ஸோ மொத்தமாக எங்களுக்கு வேலை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வீடியோவில் ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் வாங்க. எனக்கு சரியான டெம்டிங்காக இருந்துச்சு இது பார்க்கும்போது. அதுலேயும் இந்த கேக் எனக்கு ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த கடை ஃபஸ்ட் டைம் இல்லை, இவருக்கு ஐயாவுக்கு வந்து வாட்டி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லை. நான் 2-3 வாட்டி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 2 பன் பட்டர் ஜாமை சாப்பிட்டுட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். செம்ம டக்கராக இருந்துச்சு பன் பட்டர் ஜாமு, அடிப்பொலி. அதாவது உண்மையாக நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி, அந்த பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து இதுக்கு பேர் என்ன? இது என்னமோ சொன்னாங்களா, பால் பண்ணு தானே? ஆமாம், இது பால் பண்ணு தான். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பால் பண்ணு. இதுக்கு ஸ்பூனு வாங்க மறந்துட்டோம். இது வந்து புட்டிங் கேக்கு. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் ஓஜி எல்லா டீ கடையிலையும். இது வெஜ்ஜு ரோலு, இது வந்து வெஜ்ஜு பப்ஸு. நம்ம ஆசைப்படுற நேரத்தில் தான் நம்மளுக்கு நினச்சது கிடைக்காது. சிக்கன் பப்ஸும் எக் பப்ஸும் கேட்டு போயிருந்தோம், 2மே முடிஞ்சு போச்சான். அதனால் கடைசியில் சைவத்துக்கு செட்டில் ஆக வேண்டிய இதுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் இஞ்சி டீ உள்ள இதிலேருந்து ஆரம்பிப்போம், பிச்சு வருவோம். இதுதான் பால் பண்ணா. என்ன அடிக்கடி சாப்பிட முடியாது. பஜ்ஜி ஆயில பஜாஜ் ஆயில மாற்றிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். வேறு ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை. அப்புறம் கை ஃபுல்லாக அருமை. கேமரா வர தொடணும், அப்பப்போ எப்போ ஆஃப் ஆகி தொலைன்னு தெரியாது. கம்பெனி சீக்கிரட்டை வெளியில் சொல்லாதப்பா. அந்த நெய் இருக்கிறதுனால நல்லா பொதன்னு இருக்கு. அப்படி சாஃப்டாக இருக்கு, அப்படியே வழுக்கி பஞ்சு மாதிரி உள்ளே போகுது. டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க கை துடைக்கிறதுக்கு தானே. இதை தான் டிஷ்யூ பேப்பர்னு சொன்னீங்க? வேற என்ன? நாக்கும் டிஷ்யூ பேப்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். கவரை தான் டிஷ்யூ பேப்பர்னு சொல்கிறேன். அடுத்து நீ ஆரம்பிங்க. அடுத்து நான் கேக்குக்கு போகிறேன். நீங்கள் கேட்காதீங்க, ஏன்டா ஆளாளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு. சத்தியமாக சாப்பிட முடியாது, சுகர் ரஷ் ஆயிரும். ஆமாம், இதுவே பால் பண்ண செம்ம இனிப்பு. என்ன சொல்கிறது? அது டேஸ்ட்டுன்னா அவனே சொல்லுவான். இதை சொல்லுப்பா. அருமையாக இருக்குதுப்பா. அடுத்தபடியாக இல்லை, எல்லா ஸ்வீட்டையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அதுதான் அப்போ தான் காரம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இது சும்மா சாப்பிட்றத விட அப்படியே அப்படி முக்கி ஒரு டிப் அடித்து செம்மையான கேக், சரியான பிஸ்கெட்டு. நான் போட்டி போடல, நான் சாப்பிட்றது நான் சொல்கிறேன். நானும் சாப்பிட்றது நான் சொல்கிறேன். 1000 ஸ்நாக்ஸ் வரலாம். சாசேஜி கண்ட கர்மம் என்ன வந்தாலும் சரி, நம்ம ஊர் பேக்கரி ஸ்நாக்ஸுக்கு அடிக்காது. இந்த பப்ஸு கேக்கு அதுகளுக்கு அடிக்கவே அடிக்காது. ஊரை மிஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம்னா பேச்சுவார்த்தையே கிடையாது. வேறு லெவலு. என்ன கப்பு மட்டும் நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல, ஏன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லனா டீ கடையில் கொடுப்பாங்க அந்த கண்ணாடி கப்பு, அதில் குடிச்சிருந்தா இன்னும் ஆத்தென்டிக்காக இருந்திருக்கேன். ஒழுங்காகவும் கவர் பண்ண முடியும். இங்கே உட்காந்துக்கிட்டு கேமரா எங்கேயோ இருக்குது, நாம் எங்கேயோ இருக்கிறோம்.
தெரியுதான் கூட தெரில. இல்லைன்னா மட்டும் பேச்சு ஸ்ரீராம் கிழிச்சிருவார். வளர்ந்து வரும் கேமராமேன் பண்ணாங்கன்னா பட்டர் பிஸ்கெட்டு அடிச்சிக்க முடியாது. பட்டர் பிஸ்கெட்டா சால்ட் பிஸ்கெட்டான்னு தெரியல, அதான் பிரச்சனை. வெஜ் ரோலில் உள்ள ஸ்டஃபிங்கை நீங்களே பாருங்கள். உள்ள அடுத்து பார்ப்போம். உள்ள வெஜ் ரோல் ஸ்டஃபிங் வந்து ஊரில் அந்த பேக்கரிலாம் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஏற்ற அந்த ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த காய்கறி எல்லாமே ஒரு மாதிரி நல்லா மேஷ்ட் ஆன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கு. வெளியில் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. பா சூப்பர், பயங்கரமான ஃபுட் விளாகராக இருக்கிறியப்பா. திங்கிற கொடுத்தா யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது விளாகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. விட்டு விளாசுற ஆளாக இருந்தால் போதும். ஆஹா ஆஹா தவிர வேற வார்த்தை ஏதாவது இல்லை. சொல்ல யோசிக்க முடியலன்னு சொல்லு, வார்த்தை இல்லைன்னு சொல்லாத. ஆஹா பேஸ் அருமையான டீ. உண்மையாகவே ஒத்துக்கிறேன், சரியான டீ. டீலாம் வந்து நம்ம டீ கடையில் நிப்பாட்டி, நம்ம வீட்டு பக்கத்தில் டீ கடை இருக்கேன், அங்கே போய் குடிக்கிறத விட நீங்கள் லாங்கில் போகும்போது அந்த ஹைவேல நிப்பாட்டி ஒரு டீ குடிப்போம் பாரு, அதே ஒரு தனி சுகம். அது சரியான அந்த அதுவே ஒரு டயர்டாக இருக்கேன், எப்படியாவது ஒரு டீ குடிச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நிப்பாட்டி ஒரு டீயோ ஒரு பிஸ்கெட்டையோ தொட்டு சாப்பிட்டோம்னா சொல்லும் போது அதனால் நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. ஏன்னா நான் குடித்ததுன்னா அந்த காலம் சொல்ல விடு. எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்தார் இவர், அந்த காலமா? ஆமாப்பா, ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் குடித்தது. அருமையான பிஸ்கெட்டு ரெண்டுமே சேரும்போது தனி டேஸ்ட் தான். நம்மளை பார்த்து அப்புறம் ஹாப்பி விக்கி ப்ரோ ரிவ்யூ போட்டுற போறாரு, என்ன தர குழப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு. குழப்பல் ஸ்டாப் சிங்கப்பூர்னு வீடியோ போட்டுற போறாரு அவர். வெஜ் பஃப்பு மேலே சரியான ஃப்ளேக்கியாக இருக்குது, உள்ளே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரே மாதிரி ஸ்டஃபிங் தான் வச்சிருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீலிங். வெஜ் ரோலை விட கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குது வெஜ் ரோலுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பப்ஸாக பார்க்கும்போது அடிப்பொலி தான். பப்ஸுக்கு பியூட்டியாக வந்து உள்ளே வந்து அப்படி இதாக இருக்கணும், அந்த அந்த ஒரு மேஸ்டி ஃபீலிங் இருக்கணும், மேலே வந்து ஃப்ளேக்கியாக இருக்கணும். இது உண்மையாகவே எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ள மசாலா அந்த அளவுக்கு இல்லை, பப்ஸுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. உள்ள மசாலா இதில் வந்து அதே மசாலா தான் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லை தெரியல, ஒருவேளை இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசி எதுவும் போட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. இதை சாப்பிட்டு பாரு. இது பேர் என்னது? வெஜ் ரோல். இது சூப்பராக இருக்குது. தெரியல அப்போ வந்து அதில் வந்து ஏன் அந்த இதில் மட்டும் உரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு என்னன்னு தெரியல. இங்கேயும் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் ஆத்தென்டிக் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீமா டெல்லி அப்படிங்கிற கடையில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இங்கே உள்ள ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கறிப்பப்பு அது இதுதான் இருக்குது. அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டைலு நம்ம ஊர் ஸ்டைல் வராது. இதை வந்து ஒரு ஃபுட் vlog அப்படின்னு பண்ணுறதை விட ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி போடணுங்க அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அதாவது இந்த ஒரு பேக்கரி, அதாவது ஊர் ஸ்டைலில் உள்ள பேக்கரியை வந்து ட்ரை பண்ணணும், நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த மாதிரி பப்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடணும். ஆனால் என்னென்னா பில்லு வாங்காமல் வந்துட்டோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுக்குமே சேர்த்து ப்ளஸ் வந்து இந்த டீ 2 டீயும் சேர்த்து அவங்க வந்து 10.5 வெள்ளி தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கடையோட பேர். நான் அட்ரஸ்ஸு இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷனும் இல்லை, ஏன்னா சாப்பாட்டுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிடாத டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த சேமியா கேக்குலாம் சொல்லுவாங்க ஊரில், நடுவில் அந்த தேங்காய் இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஊரில் தான் சாப்பிட்ருக்கேன், இங்கே சாப்பிட்டதில்லை. ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா யூடியூபரும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவிஎஸ். கேமராமேன் பின்னாடி இருக்கிறார்.